ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரைக்காய் சாதம். லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய சுரைக்காய் சாதம் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சுரைக்காயில் உடம்புக்கு தேவையான அளவுக்கு நீர் சத்து நிறையா இருக்குதுங்க. சுரைக்காய்னா குழந்தைங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதனால் நம்ம லஞ்ச் பாக்ஸில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டு வருவாங்க. முதல்ல சுரைக்காயை கட் பண்ணி மேலே உள்ள பச்சை கலரில் உள்ள தோலை சீவிக்கலாம். சீவிட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் நல்லா ஃபைனாக திருகி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். மல்லி இலைகளை நறுக்கி வச்சுக்கலாம். பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருவி வச்சுருக்கிற சுரைக்காயை சேர்த்துக்கலாம். சுரைக்காய் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சுரைக்காய்க்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சுரைக்காயை கலந்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. சுரைக்காய் நல்லா வெந்து ரெடி ஆயிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகளை சேர்த்துக்கலாங்க. மல்லி இலைகளை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெயிட்லெஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுரைக்காயை அடிக்கடி நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கலாங்க. சுரைக்காய் சாதம் நல்லா சூப்பராக வந்திருக்குதுங்க. நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாங்க. டக்குன்னு 2 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணக்கூடிய சுரைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.